இன்னைக்கு 2வது டேயில் என்ன செய்ய போகிறோம்னா கரெக்டை வச்சு தான் செய்ய போகிறோம். கரெக்டை இந்த மாதிரி அடிச்சுட்டு புளிஞ்செடுத்துருக்கிற ஜூஸாக அதோட தயிரும் இந்த மாதிரி கொஞ்சமாக களத்துக்கும் போது சொல்லி கொஞ்சம் கூட எடுத்தீங்கன்னா ஓகே. இதோட கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க விருப்பமானாக்கள் சேருங்கோ. அப்படி சேர்க்க விருப்பம் இல்லையண்டா இதோடைய தனியாகவும் போடலாம். அது ரெண்டையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரைஸ் ஸ்கின்காரருக்கு இன்னும் சூட்டாக இருக்கும். இப்படி ஒரு ப்ரஷ்ஷால் போடுங்க. ஏண்டா இது தண்ணித்தன்மையாக இருக்கிறபடியா கையால் போட நிற்காத மாதிரி இருக்கும். இது நார்மலாக ஹைலைட் போடுற ப்ரஷ். நான் அதை இதுக்கு தான் இப்போ கொஞ்சம் காலமாக யூஸ் பண்ணுறேன். இது ஒரு லேயர் காஞ்சா பிறகு 2வது லேயரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். நேற்று இப்போ நான் முகத்தை கழுவிட்டு தான் வந்தேன். எந்த க்ரீமோ எதுவும் இருக்க மாதிரி நாங்கள் பெக்கா ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு ஊற விட போகிறோம்டா எப்போவுமே ஸ்கின் க்ளீனாக இருக்கணும். முதல் நாள் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னம் ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை கழுவிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓகே. இல்லைன்னா அந்த டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ணின தன்மையோட போடணும். சோப் போட தேவையில்லை, ஃபேஸ் வாஷ் ஒன்றும் போட தேவையில்லை. ஆனால் இப்போ நாங்கள் நேற்று அந்த இது செய்தபடியா நாங்கள் இடையில முக மேக்கப் போட்டிருப்போம், அப்புறம் க்ளீன் பண்ணியிருப்போம். அதுக்கு பிறகு இப்போ ஒரு சோப்போடு க்ளீன் பண்ணிட்டு போட்டால் தான் ஓகே இருக்கும். ஃபேஸ் வாஷ் சோப்புன்னா ஃபேஸ் வாஷ் இது கொஞ்சம் காயாக டபுள் லேயர் போடலாம். இந்த மாதிரி காலத்துக்கும் போடணும். அப்படியே ஊற வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். முதல்ல டபுள் லேயர் போட்டுட்டேன். இப்ப கண்ணுக்காக கிட்டவா போட தேவையில்லை. இது டக்குன்னு ட்ரை ஆகாது. என்னன்னா தயிரண்டபடியா இதே கடலமா மாதிரி போடுவீங்களா இருந்தா கண்ணை சுத்தி கிட்ட கொண்டே போடாதீங்க. ஏன்னா இழுக்கிற மாதிரி தன்மை வரும். இங்கே கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு போட சூப்பர். ஆனா இது ஒரு அளவு தன்மையிலேயே நான் கழுவிடுவேன். ஆக வரல விட மாட்டேன். கடலமா போட்டாம அப்படித்தான் ஆக நல்லா வரல விட்டு கழுவணும்ன்றது இல்லை. ஏண்டா ரைஸ் ஸ்கின்கார ஆயில் ஸ்கின்காரன்டா நல்ல ரைனஸ் வர விட்டுட்டு கழுவினா கூட ப்ராப்ளம் இல்லை. ஆனா ரைஸ் ஸ்கின்காரன் போய் ஓவரா காய விட்டுட்டு கழுவ வேண்டாம். ஒரு அளவிலேயே நீங்க கழுவி எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஊறணும் வந்து நினைச்சா இப்படி திருப்பி திருப்பி லேயரா ஈரத்தன்மையா போடுங்க. ஏன்னா எங்களுக்கு ரைஸ் ஸ்கின்னுக்கு டக்குன்னு காயும், ஆயில் ஸ்கின்னுக்கு காய லேட் ஆகும். 2 விஷயம் இருக்குது. ஆயில் ஸ்கின்கார போடைக்க ஆயில் ஸ்கின்கார பெரும்பாலும் தயிர் போட மாட்டினோம். எந்த பேக் போட்டாலும் அவங்களுக்கு லேட்டா தான் காயும். ஆனா ரைஸ் ஸ்கின்காரருக்கு டக்கண்டு காய்ச்சிடும். ஏன்னா உடம்பு சூட்டுக்கு இந்த தோலிந்த வறட்சிக்கு அந்த வறட்சியை நோமலாக்குறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி போடுறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லைட்டா அந்த ஆக காயாம இந்த மாதிரி வந்துடும். அந்த நேரம் இப்படி ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்க போறோம். பாருங்க அந்த தயிர்த்த தன்மை ஒட்டுற மாதிரி ஒரு தன்மையும் கொடுக்குது. அப்படி ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த தயிர் அந்த கரெக்டின்ற சாருன்ற தன்மையெல்லாம் அந்த ஸ்கின்ல இறங்குற மாதிரி இருக்கு. இந்த பெக் கொஞ்சம் நல்லம் தானே. அப்படியே அதை கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ணினோம்னா நல்லம். அப்போ அதால் மூக்கடி வயடி கண்ணடி எல்லாமே நல்லபடியாக மசாஜ் பண்ணுறேன். 2 கையாலையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். மசாஜிங் பண்ணுற முறை தனியாக போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மேலேயா இதன்னோணும். கண்ணுக்கும் மசாஜ் பண்ணலாம். ஆனால் அந்த பெருவிரல் இதால தான் இதன்னோணும். ஃபுல்லாக நெத்தி பக்கம் எல்லாமே ஒரு பொறுமையாக இருந்து போட்டுட்டு இந்த மாதிரி செய்ய க்ளீன் அப்படியே ஒரு சரியான வித்தியாசம் ஒன்று காட்டுமே ஸ்கின்னில். செய்யவே அந்த கொஞ்சம் ஸ்மூத்தான தன்மைக்குள்ளே போகும் ஸ்கின். ரைஸ் ஸ்கின்கார இப்போ குளிர்காலத்தில் நம்மளாம் எல்லா ஸ்கின்னும் ஒரு ரை தன்மைக்குள்ளதான போயிருக்கு. இந்த மாதிரி செய்யுங்க. ஏனெண்டா இப்போ குளிருக்கு பொறுப்பு தன்மை ஒன்று வந்திருந்தா எல்லாம் இது போட்டிங்கன்னா டக்குண்டு க்ரீம் போடாட்டிக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு இதான தன்மை உண்டு ஸ்கின்னுக்கு இருக்கும். அதால இப்படி அந்த சொக்கு கொஞ்சம் ரங்குது கொஞ்சம் மேய்ச் ஆகுதுண்டா இந்த மாதிரி மேல் நோக்கி மசாஜ் பண்ண கொடுத்தீங்கன்னா நல்லா. நார்மலா எப்பவும் மசாஜ் பண்ணிக்க ஒரு க்ரீமோ ஏதோ போட்டு மசாஜ் பண்ணினா தான் ஓகே இருக்கு. பாருங்க நான் மசாஜ் பண்ண அது இந்த தன்மை குறைஞ்சு கொண்டு போகுது. இல்லாத மாதிரி ஆகுது. அந்த ரை இயக்கல்ல போய் குறைஞ்ச மாதிரி ஆகுது. இப்ப கண்ணை பாருங்க அந்த பெரிய விரல் என்ன மோதிர விரல் அந்த விரல் அது என்ன மோதிர விரல்னு சொல்றது கல்யாணத்துல போடுறோம். மோதிரம் எல்லாத்துக்கும் தான் மோதிரம் போடுறோம். ஆனாலும் இந்த விரலுக்கு தான் மோதிர விரல். ஓகே அந்த விரலால இந்த மாதிரி ஏண்டா அதுதான் நோகாது. இப்படி அமர்த்தும் போது எல்லா விரலும் கொஞ்சம் அழுத்தி நோகக்கூடிய மாதிரி அமர்த்தும். இந்த பெரிய விரல் இந்த மோதிர விரல் மட்டும் அமர்த்துற வீதம் கொஞ்சம்
குறைவாக இருக்கும். அப்போ கண்ணுக்கிட்ட அப்படி அமர்த்துற தன்மை குறைவாக இருக்கணுமன்றதுக்காகத்தான் ஒரு ஃபேஷியல்லையே மசாஜிங்கில் இந்த மெத்தட் பாவிக்கிறது. அதையே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஐயை சுற்றி ஒரு லைட் மசாஜ் கொடுத்தா கழுவுவோம். பாருங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி கழுவினோன்னா நல்ல ஒரு நீட்டுக்குள்ள. இப்போ இதில் என்ன நடந்திருக்குண்டா, ஸ்கின்னில் உள்ள இதுகள் எல்லாம் முதல் நேற்று கிளீன் பண்ண போட்டுது. அதுக்கு பிறகு இந்த பேக்கு அந்த ஊறுறதுக்கு ஸ்கின் ஓப்பன்கள் எல்லாம் எனக்கு நல்ல ஒரு கிளீனாக இருக்கும் போது நாங்கள் போடுற ஒரு விஷயம் ஸ்கின்னுக்குள்ள போகும். இதே கிளீன் பண்ணாமல் சும்மா போடுவோமா இருந்தால் அது எங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அதுக்கு தான் அந்த ஒரு பேக் போடக்கு முன்னும் ஒரு கிளீன் பண்ணி பேக் போடணும். இப்போ ஃபேஷியல் நீங்கள் போய் ஒரு கடையில் போயிருந்தாலும் அவங்க கிளீன் பண்ணுவாங்க, அது கிளீன் சராலையும் கிளீன் பண்ணுவாங்க, ஸ்க்ரப் போட்டும் கிளீன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் பேக்கே போடுவாங்க. இந்த பேக்குன்றதான் மெயின் அங்கே வரப்போகுது. ஆனால் ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளங்களை இதுன்றதுக்கு தான் நாங்கள் கிளீன் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ இது இருக்கு. இப்போ இது போட்டால் இது போட்டு இப்போ துடைச்சா பிறகு ஒரு டோனர் போடுங்க. இப்போ ரைஸ் ஸ்கின் படியா நான் ஒரு குளோ டோனர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசிங் போட்டுட்டு அப்படியே விட்டுடுவேன். ஆனால் நான் பின்னர் ஏதாவது வீடியோ செய்யணும்னா ஒரு மேக்கப்பும் போட வேண்டி வரும். ஆனால் மேக்கப் போட்டுட்டு எப்படி ரிமூவ் பண்ண வேணுமன்றதையும் நான் காட்டுறேன். ஏனெண்டா இப்போ ஆல்ரெடி மேக்கப் எது போடுறாக்கெல்லாம் இருந்தால் அது ஜூஸ் ஆயிருக்கும். முகத்துக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர் செய்கிறோம்டா மேக்கப் நாங்கள் போட்டால் அழகாக க்ளீன் பண்ணுவோம். அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.